சூப்பர் ஈஸி அண்ட் ஹெல்த்தி ஒன் பாட் வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பாப்போமா. ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கா இருந்தாலும் டின்னர்க்கா இருந்தாலும் ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம். இன்னைக்கு நான் இதை ஓமி ஷெஃப் பிராண்டோடைய ட்ரைப்ளை கேஸ்ட்ரோல தான் பண்றேன். இது ட்ரைப்ளை அப்படிங்கறதுனால சீக்கிரமா குக்கிங் முடிஞ்சிடும். அதே மாதிரி சீக்கிரம் அடி பிடிக்காது. ஆயில் ரொம்ப கம்மியா சேர்த்து ஹெல்த்தியா செய்யலாம். இதுக்கு நம்ம பாத்திரத்துல ரொம்ப கம்மியான ஆயில் சேர்த்திருக்கேன். அது கூடவே நல்ல பொடியா வெட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ இதுல உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன், பட்டாணி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நீங்க எப்பவுமே ஆயில் ரொம்ப கம்மியா சேர்க்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்டீம்ல குக் பண்ணுவீங்க. இந்த பாத்திரத்துல ஸ்டீம் நல்லா ரீட்டைன் ஆகுது உள்ளாரியே. இது கூட இப்ப 2 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் நான் கொஞ்சமா மல்லித்தூள், மட்டன் மசாலா சேர்த்திருக்கேன். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்பால பாஸ்தாவை மெஷர் பண்றீங்களோ அதுல இருந்து 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு இன்னும் நல்ல சூப்பியான பாஸ்தா வேணும்னா ஒரு கிளாஸ்க்கு 2.5 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிட்டு தேவையா இருந்தா எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 10 மினிட்ஸ் ஒன்ஸ் அதை ஓபன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சிட்டீங்கன்னா சூப்பரான ஒன் பாட் தேசி வெஜ் மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளவு கம்மியான ஆயில் சேர்த்திருந்தேன். அண்ட் இந்த பாத்திரம் அடி பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா அவங்க பேஜை செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.